இதற்கு முன் ஜாக்கி சான் சாகசத்தில் ஷேடோ கோச்சின் ஒரே அரசன் நான் தான்டா. போரில் விகடநாகன் வீழ்ந்தபோது அவனது தளபதிகளின் உயிர் 9 முகமூடிகளுக்குள் அடைக்கப்பட்டது. 9 ஷேடோ கான் தலைவர்கள். 9 விதவிதமான ஷேடோ கான்களா? இந்த ஷேடோ கான்களை நாம முறியடிக்கணும்னா உடனடியா அந்த முகமூடிகளை எல்லாம் கண்டுபிடிச்சாகணும். எடுத்துட்டேன். நாம தேடி வந்த முகமுடிய காணுமே. எங்க இருக்கும்? இது இருக்கு. இந்த முகமுடி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஈஸியா? கடல் அடி ஆழம் வரைக்கும் நாம வந்திருக்கோம். உண்மைதான். ஆனா இதுதானே கடைசி முகமுடி. நாம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இனிமே தீய சக்திகள் வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். சரி வா போலாம். நம்ம முயற்சி வெற்றி அடைஞ்சிடுச்சு. உன்னோட ஆராய்ச்சி சரிதான் பீமா. 9 முகமுடிகள், 9 தளபதிகள். அப்படின்னா இந்த அட்டைகள்லாம் இனிமே நமக்கு தேவைப்படாது ஜாக்கி. அப்படின்னா பீமாவுக்கு ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? முகமுடிங்கெல்லாம் உடைஞ்சு போச்சே. அது நல்ல விஷயம் தானே ஜாக்கி? ஐயோ, இது எப்படி ஆச்சு அங்கிள்? அதான் எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், எல்லாம் ஒன்னால தாண்டா வந்தது. எங்களை யாராலையும் அடைச்சி வைக்க முடியாது. நாங்க சுதந்திரமா செயல்படுற நேரம் வந்துருச்சு. இதோ டிராகன் மந்திரக்கல். சீக்கிரம் வா ஜூலி. ஷேடோ கான்ஸ், அவங்கள புடிங்க. ஷேடோ கான்க சுத்தி வளைச்சிட்டாங்க. ஐயோ, புது தலைவலி. ஷேடோ கான் நம்பர் 9. கேப்டன் பிளாக், இங்க ஆபத்து. ஷேடோ கான் வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க. மந்திரத்தால தான் அழிக்க முடியும். அந்த மொட்டை தலையை வந்து என்ன பண்ண போறான்? மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை
சக்திகள் ஏன் நம்மள தாக்காம போயிடுச்சு? அந்த 9 முகமூடிகளும் ஒன்னா சேர்ந்தா ஒரு புது சக்தி உருவாகி இந்த உலகத்தையே அழிச்சிடும். யோமா பாய் 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 பே பாவ், யோமா பாய் 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 பே பாவ். என்னோட மந்திரம் எல்லா தீய சக்தியையும் அழிக்க போகுது. அங்கிள், எனக்கு எதுவும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு வந்து பாருங்க. உண்மையாவா சொல்றீங்க? ஒரு பீஸ் மட்டும் தலைகீழா இருக்கா? இது ஒரு எச்சரிக்கை. ஒரே சமயத்துல 9 மாஸ்கையும் சேர்க்க கூடாதாம். அப்படின்னா உலகத்தோட எல்லா பகுதியிலயும் அவங்க பரவிடுவாங்களா? ஆஹா, அந்த தீய சக்திகள் என் மந்திர புத்தகத்தை தாக்கிடுச்சுங்க. என் மந்திர புத்தகம் போயிடுச்சு. ஐயோ, ஏதோ விபரீதம் நடக்க போகுது. பைல்வான், கலிராணி, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? உலகத்தை அழிக்கிறதுக்கு தீய சக்திகள் முயற்சி செய்து உங்களோட சேர்ந்து அதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்க வந்தோம். ஷேடா கான்களை முறியடிக்கிறதுக்கு நாம உடனே ஒரு திட்டம் தீட்டியாகணும். மந்திரத்துக்கு தேவையான பொருளை எல்லாம் நம்ம உடனே சேகரிச்சாகணும். ஸ்டீல் கம்பிகள், சில்க். என்னடா சிலுக்கு அனுராதா ஜெயமாலினி அந்த 9 முகமுடி அழித்ததை நீதானடா கண்ணால பார்த்த? இதுக்கு முன்னாடி அந்த தீய சக்திகளை அழிச்ச மந்திரங்கள் இனிமேலும் பயன்படாது. ஏன்னா அவங்கள சிறைபிடிச்சு வச்சிருந்த முகமூடிகள் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த விகடநாகனை அழிக்கிறது தான். அவன் யாருன்னு தெரியுமா? ஷேடோ கானோட ஒரே தலைவன். ஆனா அவ்வளவு சக்தி வாய்ந்தவனை நாம எப்படி அழிக்கிறது? கேப்டன் பிளாக், உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்ல ஜாக்கி. நான் மொபைல் யூனிட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். நாங்க அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சேட்டலைட்டோட ரிப்போர்ட் படி அவங்க 4 திசையில ஆளுக்கு ஒருத்தரா போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. அப்ப உலகத்தோட 4 மூலையிலயும் அவங்க பரவிக்கிட்டு இருக்காங்கிறது உறுதி ஆயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு சூப்பர் டீம் உடனே தயாராகணும். நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. என்ன சண்டை போடணுமா? அதுவும் மந்திர சக்தி இல்லாமலையா? நீ நினைக்கிறத விட சண்டை ரொம்ப பயங்கரமா இருக்கும் பீமா. இந்த சண்டையில நாம எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு இது வாழ்வா சாவான்ற பிரச்சனை. எதுக்கும் கவலைப்பட வேணாம், நம்ம கிட்டதான் எல்லா மந்திரங்களும் இருக்கே. எனக்கு பாம்பு மந்திரங்கள் கிடைச்சிருக்கு. எனக்கு டிராகன் வேணும். நாயும் எலியுமா? ஓ, எனக்கு இந்த 2 கல்லும் சுத்தமா பிடிக்கல. ஜூலி, நீ எங்களோட வரப்போறது இல்ல. எனது நிச்சயமா முடியாது. ஜூலி, நான் சொல்றத கேளு. உனக்கு ஒரு ஆபத்துனா அதை என்னால கொஞ்சம் கூட தாங்க முடியாது. ஓ, எல்லாரும் வாங்க. தீய சக்திகளை அழிச்சிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணும். இதுக்கு மேல உங்களால முன்னேற முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாகக்கண்ணி வந்திருக்கேன். அங்கிள், என்னடா? மந்திரக்கல் கீழே விழுந்ததை நீங்க பாத்தீங்களா? வாங்கடா வாங்கடா வாங்கடா. சூப்பர் மூசா. ஜாக்கி, ஜூலி,
நான் உன்னை வீட்டுல தானே இருக்க உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்டா தத்து மாதிரி நிக்கிற? முடிஞ்சா மோதிப்பாரு. என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினதுக்கு ரொம்ப நன்றி பெண்புலன். இந்த செக்ஷன் 13 இருந்து நீ எல்லாத்தையும் நடத்துறது சரியான யோசனை. நம்ம ஷேடோ கான்ஸ் படைகள் நாம திட்டமிட்டபடி வெற்றிகரமா வேலையை முடிக்கிறாங்க. இது சரியா நடந்ததுன்னா இந்த உலகமே நம்மளுடைய இந்த உலகமே நடுங்கும். வேற ஏதோ ஒரு தடங்கள் வருது. யார்கிட்ட மோதுறீங்க? முடிஞ்சா தப்பிச்சுக்கோ. ஏண்டா அதுங்களை பூனையா மாத்தின? பூனைனா எனக்கு அலர்ஜி உனக்கு தெரியல. அப்படியா? எவன்? ஏண்டா போக்கஸ் லைட்ட போடுற? அப்படி போடு. கும்மாங்குத்து. இத வைக்க. மூஞ்சில குத்து. ஒளிஞ்சானுங்க. லோ அடிச்சு. நல்ல முயற்சி. மனித இனத்தை அழிக்க நினைச்ச எங்களுக்கு இது முதல் வெற்றி. உங்களோட வாழ்க்கையும் முடிய போகுது. உலகத்தோட எல்லா மூலைகள்லயும் இருக்கிற நம்ம தளபதிகளால இந்த உலகத்தையே இருள் சூழ போகுது. என் முடிய வச்சு பூட்ட திறக்கலான்னு பார்த்தா முடியல. யார்கிட்டயாவது ஹேர் பின் இருக்கா? சேஃப்டி பின்? இந்த சீட் எதுக்கு வேஸ்ட்? வாவ், என்னது ஒண்ணுமே புரியல. 10வது முகமுடியா? அதிசயமா இருக்குல்ல? இன்னொரு முகமூடியா? ஆனா பீமாவோட ஆராய்ச்சிப்படி 9 முகமுடி தானே. நம்ம பீமா எதை என்னைக்கு ஒழுங்கா செஞ்சிருக்கான்? நான் நினைக்கிறேன் இந்த 9 முகமுடிகளை சமாளிக்கிறதுக்கு 10வதா ஒரு முகமுடிய செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10வதா ஒரு முகமுடி இருந்தா நாம என்ன பண்றது? அதான் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா நமக்கு முன்னாடி அவங்க முந்திக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். 10வது முகமூடின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது எங்க இருக்குன்னு இந்த சீட்டு நமக்கு காமிச்சு கொடுக்கும். அங்கிள் சீட்டு என்ன சொல்லுது? அந்த விகடநாகன் 10வது முகமுடிய யாருமே போக முடியாத ஒரு இடத்துல வச்சிருக்கான். அதுதான் நிழல் உலகம். இந்த ஜெயில இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? முதல்ல அதுக்கு வழி சொல்லுங்க. இந்த ஜெயில இருந்து நாம வெளியே போக தேவையே இல்லை. எல்லாருடைய நிழல் மூலமாவும் நிழல் உலகத்துக்கு போக முடியும். அந்த இடத்துக்கு போறதுக்கு மந்திர சக்தி மட்டும் இருந்தா போதும், போயிடலாம். நான் சொல்றேன், இந்த சீட்டுகள் இருந்ததுன்னா நமக்கு புது பலம் வரும். இத கையில ஒட்டிக்கிட்டா ஷேடோ உலகத்துக்குள்ள நுழைய முடியும். இனிமே நல்ல காலம் தான். இல்ல ஜூலி, இது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்ல. இது ரொம்ப பெரிய ஆபத்தான வேலை. இதுக்கு சரியான ஆளு பீமா தான். நானா? நீ ஆஞ்சநேயர் மாதிரிடா. உன் பலம் உனக்கு தெரியாது. நான் இருக்க, நீ போயிட்டு வா. நீ போய் காரியத்தை ஜெயமா முடிச்சிட்டு வந்தாதான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். நான் இருக்கேன்டா பீமா, நீ தைரியமா போயிட்டு வா. இப்ப நான் என்ன பண்ணணும்? உனக்குள்ள இருக்க தீய சக்தி வெளியே வந்தாலே அது தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீதான் இப்ப பாஸ். அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க என்ன நிழல் உலகத்துக்கு எடுத்துட்டு போங்க. ஒரு நிமிஷம் பீமா, என் ஷாக்ஸ்ல இருக்கிற மந்திர சக்தியை கயிறா மாத்தி உன் கால்ல கட்டுறேன். அங்கிள் என்ன பண்றாருன்னு தெரியலையே. அங்கிள் எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும். இந்த கயிறு அவராம இருக்கிற வரைக்கும் நீ நம்ம உலகத்துக்கு திரும்பி வர்றது உறுதி. முகமுடிய கண்டுபிடிச்ச உடனே தாமதம் செய்யாம திரும்பி வந்துரு. ஓ
இந்த கயிறுல இருக்கிற மந்திர சக்தி தீர்ந்து போறதுக்குள்ள பீமன் திரும்பி ஆகணும். அது மட்டும் இல்ல, அவன் கையில இருக்கிற அந்த தீய சக்தியோட உருவம் அவனுக்கு வினையாகாம இருக்கணும். என்ன ஆக போதும்? பீம முகமுடியை எடுத்துட்டான். சீக்கிரம் ஊர் கூடி தேர் எடுத்தா யாருக்கும் கை பிடிங்க. உனக்கு ஒண்ணும் ஆகாது பீமா. பீமா சூப்பர். 10வது முகமுடியை கண்டுபிடித்த மாவீரன் விகடனாகா. சொதப்பிட்டாயா? தீய சக்தி பீமனோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. யார் என் பேரு சொல்லி கூப்பிட்டது? எல்லாத்தையும் இப்பவே அழிக்கிறேன். அடங்கோயாவே. என் முகத்துல யாரும் கை வைக்க கூடாது. பின்புலன் ஓ சூப்பர் ஷாட் ராச்சலம். ஜாக்கி, மந்திரத்தை பயன்படுத்தணும்னா இந்த அங்கிளுக்கு ஒண்ணு தேவைப்படுது. என்ன வேணும் சொல்லுங்க. ஜப்பான் நாட்டுல இருக்கிற ஸ்பெஷல் நத்தை. அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. நீங்க வெற்றி அடையவும் முடியாது. அங்கிள் கேட்ட பொருளை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல. சாரிடா பீமா செல்லம். உங்களை நான் விட மாட்டேன். ஓடிடு. யா! ஐயோ, விகடநாகனுக்கு உருவம் வந்துடுச்சே. என்ன பண்ணீங்க அங்கிள்? நல்ல விஷயம்தான். உருவம் வந்தாதான் அந்த முகமுடிய அவன் முகத்துல பதிக்க முடியும். இப்போ வந்து மோதி பாருங்கடா. ரொம்ப பேசாத விகடனாக்கா. உன்னோட முடிவு நெருங்கிடுச்சுங்கிறத நல்லா புரிஞ்சுக்க. மரியாதையா அந்த முகமுடிய என் கையில கொடு. அத நான் ஒரேடியா அழிக்க போறேன். விகடநாகா, இந்தா வாங்கிக்க. இல்ல, ஜாக்கி, இந்த தீய சக்திங்க கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படின்னா இனிமே முகமூடிங்க கிடையாதா? நீ சந்தேகமே படாதடா பீமா. நாம எல்லா முகமுடிய கண்டுபிடிச்சாச்சு. இனிமே முகமுடியே கிடையாது. சூப்பர் டீம்னாலே அதிருதுல. ஹே ஜாக்கி, நீங்க எப்போது மீன் பிடிச்சிருக்கீங்களா? நான் அடிக்கடி போனதில்ல, பட் எப்போது ஃப்ரெண்ட்ஸுங்க மீன் பிடிக்கவான்னு கம்பல் பண்ணாங்கன்னா அப்ப போவேன். ஷூட்டிங்ல ரெஸ்ட் கிடைச்சா எப்பாவது போவேன். போட்ல போய் வலைய வீசிட்டு ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறதுல ரொம்ப போர் அடிக்கும். தண்ணியில ரொம்ப நேரம் இருந்தா எனக்கு ஜலதோஷம் வேற பிடிச்சுக்கும், தலைய வேற சுத்தும். தூண்டில போட்டுட்டு மீனுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறத விட அந்த நேரத்துல ட்ரைனிங் பண்ணலாம். மீன் பிடிக்கிறதுக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், எப்பாவது